ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாட் த ஹேக். இன்னைக்கு நம்ம போர்ச்சுகரில் நெக்ஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் லேபை தான் பார்க்க போகிறோம். இது பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். டைம் பேஸ்ட் டேட்டா ரெட்ரீவல் எப்படி பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் ரெட்ரீவல் எப்படி பண்ணுறது அப்படின்றது இது பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி லேபை ஆக்சஸ் பண்ணிட்டேன், டிப்ளாய் பண்ணிட்டேன். ஸோ லேபோட டிஸ்கிரிப்ஷன் படிச்சிடலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ட்ராக்கிங் குக்கி யூஸ் பண்ணுது அனலிட்டிக்ஸ்க்காக. ஸோ இந்த ட்ராக்கிங் குக்கியில் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூசர்ஸ் அப்படின்ற ஒரு டேபிளில் இருந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுக்க சொல்லியிருக்காங்க. அது மெயினாக அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்டு ரிட்ரீவ் பண்ணிட்டு லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லேபை நான் டிப்ளாய் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் இதை ரீலோட் பண்ணுறேன். என்னோட டிராஃபிக் எல்லாமே நான் பர்ப்புக்கு நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். என்னோட பர்ப் ஷூட்டில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ட்ராக்கிங் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குக்கி இருக்குது. ஸோ இந்த குக்கியை நம்ம அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நார்மலாக நான் அந்த ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணுறேன். எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கோட் கொடுக்குறேன், எதுவும் வரல. சிங்கிள் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்குறேன், ஸ்டில் எதுவுமே வரல. சரி, ஓகே, நம்ம டைம் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்கிறனால நம்ம டைம் பேஸ்ட் நம்ம ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனோட போர்ச்சுகரோட சீட் ஷீட் இது. ஸோ இதில் டைம் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணலாம். டைம் டிலேஸ் கீழே இருக்கு பாருங்க. இந்த டைம் டிலேஸ் ஸோ போஸ்ட்கிரஸ், MySQL, மைக்ரோசாஃப்ட், ஒராக்கிள், ஸோ இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம் ஒன்று ஒன்றா. ஸோ இந்த இடத்துல நான் சிங்கிள் கோட் கொடுத்துட்டு பைப் பண்ணுறேன். பைப் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு 10 செகண்ட் கொடுக்குறேன். எனக்கு இது ஒர்க் ஆகலை. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா பேக் எண்ட் MySQL யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட்கிரஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ போஸ்ட்கிரஸ், அதாவது PG_sleep 10 செகண்ட். ஸோ நான் எப்படி PG_select 10 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த டைம் எனக்கு ரெஸ்பான்ஸ் டிலே ஆகுது. ஸோ இதுலேருந்து நான் என்ன அசியூம் பண்ண முடியும் அப்படின்னா கன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு இந்த பேஜ் ஸ்லீப் ஆகுது, இந்த ரெஸ்பாண்ட் எனக்கு ஸ்லீப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியுது. பாருங்க, இப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ மில்லி செகண்டில் ரெஸ்பாண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ இந்த இடத்துல 20,000 மில்லி செகண்ட். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு 10 செகண்டுக்கு மேலேயே எனக்கு டிலேட் ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ நார்மலாக நம்ம சென்ட் பண்ணுறதை விட. ஸோ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கேஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த கேஸ் பேஸ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்கிற query-யை நான் காப்பி பண்ணிடுறேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் query. ஸோ இந்த query-ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதாவது இது பேக்எண்டில் போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணுது அப்படின்றதும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ஸ்லீப் டைம் டிலே இது வல்னரபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இது இன்னும் ஃபர்தராக செலக்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போட்டுடலாமே. இது அப்படியே நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போட்டுடலாம். செலக்ட் இது ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒர்க் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு நம்ம இன்னும் ஃபர்தராக நம்ம கேசஸ் வச்சுட்டு நம்ம இதை இஃப் கண்டிஷன் மாதிரி கேசஸ் வச்சுட்டு நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே ரிட்ரீவ் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கேஸ் வைக்கிறேன். கேஸ் வெர்ப்ல வந்து ரெஸ்பான்ஸ் வச்சதான். கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கேஸ் when 1 is equal to 1. 1 is equal to 1 அப்படின்றது எப்பவுமே ட்ரூ. ஸோ அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தென் இதை எக்ஸிக்யூட் பண்ணு. இல்லை அப்படின்னா வந்து எல்ஸ் கொடுத்துட்டு பிஜி அண்டர் ஸ்கோர் ஸ்லீப் 0 செகண்ட் கொடுக்குறேன். எனக்கு ஸ்லீப்பே பண்ணாத அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். தென் லாஸ்ட்ல வந்து எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ எண்டு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா என்னோட இந்த கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இந்த கேஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. லாஸ்ட்ல வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை நம்ம கொடுத்து பார்ப்போம் என்ன வருது, ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி. சூப்பர், எனக்கு டிலே ஆகுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங். இதை வச்சு இன்னும் ஃபர்தராக எப்படி நம்மளால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண? ஓகே, நம்ம மேலே ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு டிலே ஆகுது தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 0 அப்படின்னு வச்சுட்டு இந்த இடத்துல 10 அப்படின்னு வச்சா நமக்கு உடனடியாக ரெஸ்பான்ஸ் வந்துடும். அதே இந்த இடத்துல வந்து நம்ம 10 அப்படின்னு வச்சுட்டு இந்த இடத்துல 0 வச்சா, சாரி இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேரந்தசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் டிலே ஆகும். அதோட ரீசன் ஏன் அப்படின்னா வந்து இந்த கேஸ் ஸ்டடியில் 1 is equal to 1 அப்படின்றது ட்ரூ. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆக போகிறது வந்து இதுதான். இப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து எனக்கு 10,000 மில்லி செகண்ட் விச் இஸ் ஆல்மோஸ்ட் 10 செகண்ட் மேலே. ஸோ இந்த இடத்துல நான் 0 ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தென் ஆப்ஷனில் எல்ஸ் ஆப்ஷன் வந்து நான் 10 ஃபிக்ஸ் பண்ணால் எனக்கு உடனடியாக அந்த ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஏன்னா இந்த டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகிறது பிஜி ஸ்லீப் 0. ஸோ இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ்வேர்டோட லென்த்தை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். பாஸ்வேர்டோட லென்த் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னா சேம் திங். இந்த இடத்துல ஆக்சுவலி ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் யூஸ்வலாக வந்து எப்படி நம்ம பாஸ்வேர்டோட லென்த் வந்து டிட்டர்மைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சேமாக டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் லென்த் ஆஃப் பாஸ்வேர்ட் இஸ் கிரேட்டர் தென் 0லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ லென்த் ஆஃப் பாஸ்வேர்டு இஸ் கிரேட்டர் தென் 0வா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அதுக்கு வந்து நம்ம டேபிள் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ எண்டுக்கு முன்னாடி வந்து ஃப்ரம் யூசர்ஸ் அப்படின்னு டேபிள் வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் இன் திஸ் கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா பாஸ்வேர்டோட லென்த் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து யூசர்ஸ் போகும். யூசர்ஸ் டேபிளில் யூசர் நேம் அப்படின்ற காலம் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற யூசரோட பாஸ்வேர்ட் கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா, அதோட லென்த் வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு அந்த பேஜ் வந்து ஸ்லீப் ஆகும் 10 செகண்டுக்கு. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அவங்களே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம இன்னும் ஈஸியாக வந்து இதை சால்வ் பண்ண முடியுது. யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் இருக்காங்க. யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு காலம் இருக்குது. பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே வந்து எவ்வளோ எவ்வளோ டிலே இருந்துச்சு அப்படின்னு தெரியுது. ஆல்மோஸ்ட் 10 செகண்டுக்கு மேலே வந்து நமக்கு டிலே வருது. ஸோ இதே இடத்துல வந்து நான் பேஜ் அதாவது பிஜி ஸ்லீப் வந்து நான் 0 அப்படின்னு கொடுத்தேன்னா சாரி பிஜி ஸ்லீப் இந்த இடத்துல வந்து 10 கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து உடனடியாக ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ இதே இடத்துல இந்த இடத்துல நான் 5 ஜஸ்ட் அகெயின் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டாக 5 கொடுக்குறேன். இல்லைனா நார்மலாக 0 வைக்கிறேன். இப்போ எனக்கு 5 செகண்ட் தான் டிலே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இன்னும் வந்து ஃபர்தராக இதை எப்படி எனிமரேட் பண்ண முடியும் அப்படின்னா இது இப்போ நம்ம வந்து இன்ட்ரூடருக்கு வந்து சென்ட் பண்ணுறோம். பாஸ்வேர்டோட லென்த்தை வந்து இப்போ நம்ம டிட்டர்மைன் பண்ணோம்ல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல வந்து நான் பிளேஸ் ஹோல்டர் வச்சு பேலோட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நம்பர் லிஸ்ட் கொடுக்குறேன்.
யூசுவலாக வந்து பாஸ்வேர்டு வந்து மேக்ஸிமம் 10 கேரக்டர்ஸ் 30 கேரக்டர்ஸ் மேலே இருக்காது யூஸ்வலாக. ஸோ அதனால நான் 30 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அதனால 13 கொடுக்குறேன். ரிசோர்ஸ் பூலில் போயிட்டு நான் மேக்ஸிமம் கன்கரண்ட் ரிக்வெஸ்ட் வந்து நான் 1 அப்படின்னு வைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஃபாஸ்ட்டாக எனுமரேட் ஆகும்போது நமக்கு இந்த பேலோடு வந்து பேக்கெண்டில் எக்ஸிக்யூட் ஆகுறதுல வந்து சில இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி, கீழே வந்து இதை டிக் பண்ணல, அதான். ஸோ அட்டாக் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம ஆக்சுவலி, ஏன்னா இது டைம் டிலேனால நம்ம வந்து ஜஸ்ட் கண்டிஷன் மாற்றலாம். ஏன்னா ஒரு வாட்டியும் 5 செகண்ட் வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் 0 அப்படின்னு வைக்கிறேன். இந்த இடத்துல நான் 5 அப்படின்னு வைக்கிறேன். ஸோ எனக்கு எப்போ வந்து இந்த பாஸ்வேர்டோட லென்த் வந்து மேட்ச் ஆகலையோ எனக்கு அப்போ வந்து 5 செகண்ட் ஸ்லீப் பண்ணு அப்படின்றேன். இப்போ ஸ்டார்ட் அட்டாக் கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் ரிசீவ்டில் வந்து பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஸோ நமக்கு எங்கே ஃபர்ஸ்ட் அது வந்து ஸ்டார்ட் ஆக தொடங்கிச்சு அப்படின்ற மாதிரியும் பார்ப்போம். ஸோ ரிக்வெஸ்ட்டை ஃபில்டர் பண்ணுறேன். தென் ரெஸ்பான்ஸ் ரிசீவ்டு, அகெயின் ரிக்வெஸ்ட். யா, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து எனக்கு 20ல் வந்து ரெஸ்பான்ஸ் ரிசீவ்டு கரெக்டாக தான் இருக்குது. பட் 21 எப்போ போகுதோ, சாரி இங்கே இருக்குது பேலோட் 20 எப்படி 20 வந்து எப்போ ரீச் ஆகுதோ அப்போ எனக்கு வந்து டிலே ஆகுது 5 செகண்ட். ஸோ நம்ம இந்த பேலோட் திரும்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஸோ லெட்ஸ் சே இங்கே 20 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 20 இருக்கப்போ எனக்கு ஸ்லீப் வந்து 5 செகண்ட் ஆகுது அப்படின்னா வந்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து த லென்த் ஆஃப் த பாஸ்வேர்ட் இஸ் 20, ரைட்? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஸோ செலக்ட், இந்த இடத்துல வந்து சப்ஸ்ட்ரிங் போட போகிறோம். ஸோ சப்ஸ்ட்ரிங் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுக்கிறோம். இந்த பாஸ்வேர்டோட ஃபஸ்ட்டு கேரக்டர் எண்டு வேல்யூ வந்து 1. அதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டோட பர்டிகுலர் வேர்டு இல்லைனா ஸ்ட்ரிங்கோட ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இல்லைனா ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த கேஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல 2 1 அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு 2 கேரக்டர் வந்து வரும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ 1 1 அப்படின்னு வச்சுட்டு நம்ம வந்து எல்லா கேரக்டரும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, யா, ஈக்குவல் டு இந்த இடத்துலயே வந்து நான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துலயே வந்து நான் கம்பேரிசன் கொடுக்குறேன். கம்பேரிசன் பண்ணிட்டு அப்படியே வந்து நான் அட்டாக் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் பேலோட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் 2 இடத்துல வந்து நான் அட்டாக் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே, தென் இங்கே. நமக்கு பாஸ்வேர்டோட லென்த் வந்து டிட்டர்மைன் ஆயிடுச்சு. அதாவது 20. ஃப்ரம் 1. தென் செகண்ட் பேலோட் ஏன் செட் பண்ண முடியல? ஸ்னைப்பர் கிடையாது, கிளஸ்டர் பாம். ஸோ செகண்ட் பேலோடில் வந்து நம்ம ஜஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம். ப்ரூட் ஃபோர்ஸர் இதில் வந்து மினிமம் லென்த் 1, மேக்ஸிமம் லென்த் 1 அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம அட்டாக் பண்ணலாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து சப்போஸ் இந்த பாஸ்வேர்டு வந்து எனக்கு இங்கே மேட்ச் ஆச்சு அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லீப் வந்து 5 செகண்ட் பண்ணுறேன். இல்லைனா வந்து எனக்கு ஸ்லீப்பே ஆகாது. ஸோ இந்த அட்டாக் வந்து நான் இது ஃபஸ்ட் இந்த காப்பி பண்ணிட்டு அகைன் நாங்கள் பேஸ்ட் பண்ணிடுறேன் ஜஸ்ட் இன் கேஸ். அகைன் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை அட்டாக் பண்ணலாம். ஓகே, நமக்கு இப்போ வந்து அட்டாக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். இந்த ரெஸ்பான்ஸ் ரிசீவ்டு பேஸ்டில் வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பேலோட் 1 இருக்குல்ல. ஸோ இந்த பேலோட் 1 எங்கே மேட்ச் ஆகுதோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேலோட் 2 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேரக்டர். தென் 2 இதுதான் நம்மளோட செகண்ட் கேரக்டர்.
தென் 3 அப்படியே வந்து 20 கேரக்டர்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணி எழுதணும். ஸோ நான் அதை வந்து பண்ணிடுறேன். ஸோ நம்ம இப்போ பாஸ்வேர்டை வந்து நம்ம ஒன்று ஒன்றா அதுலேருந்து நோட் பண்ணி எழுதிட்டோம். ஸோ ஜஸ்ட் இப்போ லாகின் பண்ணி இந்த சேலஞ்சை சால்வ் பண்ணிடலாம். மை அக்கௌண்ட் பேஜ் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர், இப்போ நம்ம ரிட்ரீவ் பண்ண பாஸ்வேர்டை வந்து வச்சு லாகின் பண்ணலாம். இன்வேலிட் யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு வந்துச்சு. ஃபைல் 7 SKRCR. ஆக்சுவலி நான் இதை ஃபில்டர் பண்ணி பார்க்குறப்போ வந்து ஆக்சுவலி 2 4 வந்து வந்திருக்கு. ஒன்றுத்தில் வந்து எஸ் அப்படின்னு வந்துச்சு, இன்னொருத்தில் வந்து ஆர் அப்படின்னு வந்துச்சு. அது நார்மலான டைம் டிலே, ஒன்றுத்துலேருந்து நார்மலாக டைம் டிலே ஆயிருக்கு. நான் இங்கே வந்து 5 செகண்ட் அப்படின்னு வச்சிருக்கனால நார்மலாகவே டைம் டிலே வந்து அதில் இந்த ரெஸ்பாண்டில் இருந்தனால ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவ் மட்டும் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் 2 4 இருக்குல்ல, அந்த 2 4ல் ஒன்று வந்து எஸ்ஸு, ஸோ இன்னொன்று வந்து நான் கே அப்படின்னு வச்சு நான் அதை பாஸ்வேர்டாக சப்மிட் பண்ண பார்க்குறேன். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன். நம்ம லாகின் பண்ணிட்டோம். இந்த லேப் வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்துச்சு. ஏன்னா ஒன்றுத்தில் வந்து நார்மலாகவே அது அதோட ரெஸ்பாண்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அந்த டிலேனால வந்து நமக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அந்த எது வந்து கரெக்டான கேரக்டர் அப்படின்றனால. ஸோ திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேஜ் ஸ்லீப் அது என்ன பேக்எண்டில் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லீப் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணோம். தென் நம்ம ஒரு கேஸ் வச்சுட்டு அதை ப்ரொசீட் பண்ணுவோம். லைக் வந்து இந்த கேஸ் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா வந்து எனக்கு அந்த பேஜ் வந்து 10 செகண்ட் ஸ்லீப் பண்ணு அப்படின்ட்டு. தென் அதுக்கு வந்து நான் ஒரு லென்த் வச்சு நான் அந்த பாஸ்வேர்டோட லென்த்தை வந்து நான் டிட்டர்மைன் பண்ணேன். அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேர் கிளாஸ் வச்சு நான் வந்து பாஸ்வேர்டோட லென்த் வந்து டிட்டர்மைன் பண்ணேன். தென் சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கேரக்டராக வந்து நான் எனுமரேட் பண்ணேன். தென் ஃபைனலாக வந்து அந்த ரெஸ்பான்ஸ் ரிசீவ்ட் அப்படின்ற இது வச்சு இதுதான் வந்து ஆக்சுவலி நம்மளோட டைம் டிலே அப்படின்ற மாதிரி. ஸோ 5 செகண்ட் டிலே ஆயிருக்கு. 5 செகண்டுக்கு மேலே என்னெல்லாம் ரெஸ்பான்ஸ் டிலே ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து நான் டிஸ்பிளே பண்ணிவிட்டு நான் என்னோட பேலோடு வச்சு நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு என்னோட கேரக்டர் ஒன்று ஒன்றா வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் எனக்கு ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஒன்று வந்துச்சு. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் ஸ்லீப் வந்து 10 செகண்ட் வச்சுருந்துன்னா இந்த இஷ்யூ மேபி இன்னும் பெட்டரான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.